வணக்கம் அன்புக்கினிய உறவுகளே. நான் கலை இளவரசன் கலாநிதி வன்னியூர் செந்தூரன் மற்றுமொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று பேச இருக்கின்ற விடயம் எங்களுடைய வடக்கு மாகாண மக்களுடைய மனநிலை, அதாவது எங்களுடைய பொது சொத்துக்கள் அல்லது வீதி ஒழுங்குகளை நாங்கள் பேணுகின்ற அல்லது அது தொடர்பான மனநிலை தொடர்பாக நான் பேச இருக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் சில விடயங்களை நாங்கள் மற்றவரில் பிழையை போட்டு அல்லது மற்றவரில் குறை சொல்லியே எங்களுடைய காலத்தை கடந்து கொண்டு செல்வது எங்களுடைய மக்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் பொருளாதார பிரச்சனை, எதற்கெடுத்தாலும் அங்கே அரசாங்கம் பிரச்சனை, எதற்கெடுத்தாலும் அப்படின்ற நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டிருப்போம். இதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் எதிர்மறையான சிந்தனை அல்லது நெகட்டிவ் மோட்டிவ் என்று சொல்லுவார்கள். எல்லாத்துக்குமான காரணங்களை சொல்லுவோம். சாதனையாளர்கள் பொதுவாக எப்போவுமே பெறுபவர்களை சொல்வார்கள். தோல்வியடைபவர்கள் அல்லது சாதிக்க முடியாதவர்கள் எப்போதும் அதற்கான காரணத்தை சொல்வார்கள். இரண்டுக்குமான வித்தியாசம் இதுதான். வெற்றியாளர்கள் எப்போதும் தங்களை வெற்றியினுடைய அந்த பெறுபவர்களை சொல்லுவார்கள். தோல்வியடைபவர்கள் எப்போதும் அதற்கான காரணத்தை சொல்வார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய மக்களுடைய மனநிலை பல இடங்களில் படுமோசமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே ஒரு காணொளி ஊடாக உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். இன்று வடக்கு மாகாணத்தில் அதிகரித்துள்ள வீதியோர பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி, பிச்சைக்கார நடிகர்கள் என்று சொல்லி ஒரு காணொளி ஒன்று வெளிப்படுத்தியிருந்தேன். அதுபோல எங்களுடைய மண்ணிலே நடக்கின்ற அடுத்த அவலம், மிக பெரும் அவலம், எங்களுடைய வளங்களை, எங்களுடைய மண்ணின் வளங்களை நாங்கள் எப்படி நாங்களே அழித்துக் கொள்கின்றோம் என்ற நிகழ்ச்சி நிரல். பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று வீதி ஒழுங்குகளை யாருமே கடைப்பிடிப்பதில்லை. இதனால் தான் அதிகளவான விபத்துக்கள், அதிகளவான மரணங்கள் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் விபத்து பிரிவை நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அதுபோல இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரம் எடுக்கிறார்கள், எப்படியெல்லாம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. சில நேரங்களில் நான் யோசிப்பதுண்டு, வாகனத்தில் போய் நான் தான் தெரியாமல் யோசிக்கிறோம் தெரியாண்டு, எந்த பக்கத்தால் ஆக்களை முந்தி போகணுமன்றது கூட தெரியாமல் எல்லா பக்கத்தாலேயும் முந்தி ஓடுவாங்க. இந்த பழக்கம் கொழும்பில் தான் இருந்தது. இடது பக்கமோ வலது பக்கமோ ஒன்று இல்லாமல் எந்த பக்கத்தாலே முந்தி போகலாம்ன்றது. இது டபுள் ரெக்ட் ரோட் ஒன்றும் இல்லை. அதாவது ஒற்றை பாதையில், அதாவது இருபக்கமும் வாகனங்கள் வரக்கூடிய பாதையில் எந்த பக்கம் ஒரு வாகனத்தை முந்த வேண்டும் என்று கூட தெரியாது. பெண்கள் ஆண்கள் எல்லோரும் தாறுமாறாக போவார்கள், ஒரு வாகனத்தில் எந்த பக்கமும் போவாங்க. அதால் விபத்துகள் அதிகமாக இந்த மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ நான் சில நேரங்களில் யோசிச்சதுண்டு, எனக்கு தான் சில ரூல்ஸுகள் தெரியாதோ, இப்போ எனக்கு தான் நாங்கள் தான் பிள்ளைய அந்த காலத்தில் லைசன்ஸ் எடுத்துட்டோமோ. உண்மையாக பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட 20 வயசு தொடக்கம் அதிகளவான பெண்கள் எல்லாரும் வாகனம் ஓடுறது மிகவும் தவறான முறையில். அதால் பல மரணங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் சொல்லனா மரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அந்த மரணங்களை பற்றி கதைப்போம், அதுக்கு பிறகு அதுக்கான காரணங்களை பற்றி யாரும் ஆய்வு செய்ய மாட்டோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எளிய முறையில் விளங்கப்படுத்தணும் என்று சொன்னால், சிம்பிளாக இந்த விஷயத்தை கதைக்கணும் வேண்டாம். இப்போ ஒரு நடுவில் இருக்கிற நடுக்கோட்டில் வலது பக்கம் எதிர்ப்பக்கம் போகிறாருன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் குறிப்பிட்ட தூரம் அவர் நடுக்கோட்டுக்கு பக்கத்தால் வந்து தான் அவர் சிக்னலை போடணும். எங்கட இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள், பல உத்தியோகங்கள் இருப்பார்கள், வேறு யோசனைகளோடு வருவார்கள். இன்னொரு சைட்டுக்கு வந்துட்டு சிக்னலை போட்டால் மட்டும் காணும், அதாவது சமைச்ச விளக்க போட்டால் மட்டும் காணும்னு சடக்குன்னு திருப்பிடுவாங்க. அப்படியே பின்னுக்கு வர வாகனம் ஒன்றில் அடிச்சு விட வேண்டியா, அப்படி ஒரு பெண்டில் திரும்பணும்னு சொன்னால் எங்கேயோ வருவாங்க, உடனே சமைச்ச விளக்கு அதாவது சிக்னலை போட்டு டப்புன்னு திரும்பிடுவாங்க. தங்கட பிரச்சனையை தான் அந்த வீதிகளில் மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பாங்க. இப்படியான விஷயம் எங்கட மக்களில் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால், காசு கொடுத்து லைசன்ஸ் எடுக்கிறது, சரியான ரூல்ஸுகளை ஃபாலோ பண்ணுற இல்லை, அதாவது சரியான ரூல்ஸுகளை பின்பற்றதில்லை. எல்லாருமே இப்போ ஏதோ ஒரு அவசர தேவைக்காக எல்லாம் வாகனங்கள் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எங்கட மக்கள் நம்ம நல்ல பழமையாகவே அதுதான். இப்போ எங்களுடைய ஆக்கள் ஒரு ஆள் உண்டை செய்தால் 10 பேரும் அதையே செய்யும். அப்படி அந்த அவசரமான நிலைமைகள் தான் இந்த தெளிவின்மைகளுக்கு காரணம். இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் அதிகளவான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஆபத்துகளும் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய மக்கள் தான். அந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத மக்கள். இதை விட இன்னொரு படி சென்று இப்போ சில இப்போ அல்லல்படுவார்கள். நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது போலீஸாக இருக்கட்டும், அவர்களிடம் சிக்கப்பட்டு அல்லல்பட்டு கொண்டிருப்பாங்க. இப்போ நாங்களும் கட்டியிருக்கிறோம், இல்லைன்னு நான் சொல்ல வரையில். இப்போ நாங்களும் அந்த தண்டப்பணம் செலுத்தியிருக்கிறோம். நான் நிறைய தரம் தண்டப்பணம் செலுத்தியிருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு அது இருக்குது. இப்போ எல்லாருமே 100 விதமான ஆக்களண்டு இல்லை. ஆனால் தகுந்த காரணங்களோட சில இடங்களில் செய்தால் பரவாயில்லை. இது முறைகேடான விஷயங்கள், அதாவது ரூல்ஸே தெரியாது கனவே இருக்குது.
அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ என்னுடைய வாகனத்தை எதிர்பக்கத்தால் ஒரு முந்தி போய்களை நான் கேட்டேன், இப்படி முந்தி போகலாமான்ட்டு, எனக்கு உங்களுக்கு தெரியாதான்ட்டு. அப்போ இப்படி அந்த முந்தி போகிற நபருக்கு உண்மையாகவே தெரியாது அப்படி முந்தி போகலாமான்ட்டு. என்னென்னு சொன்னால் அவன் ரூல்ஸை படிக்கலை சரியா, ஆனால் லைசன்ஸ் வச்சுருப்பான் கையில். அப்படி தான் இன்றைக்கு நிறைய பெண்கள் எல்லாம் வாகனம் மூடிக்கொண்டு திரிக்கணும். அப்போ இதெல்லாம் கதைச்சால் கோவப்படுவாங்க. இன்னொரு பக்க விஷயம் இருக்குன்னு சொன்னால் அந்த வீதிகளில் இருக்கிற கட்டாக்காளி நாய்கள் மாடுகள் இது எல்லாத்தையும் வந்து சனம் அவுட்டர் ரோட்டு வழியை விட்டு விடுறாரு. அதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த நிறைய அமைப்புகள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணுற இல்லை. அப்போ சாதாரணமாக அது யாருமே அந்த வீதியினுடைய தடைகளை நீக்கிறதுக்கு தயாராக இல்லை. வீதியில் ஒரு பொருள் விழுந்து கிடந்தாலோ இல்லை ஒரு தடை கிடந்தாலோ ஒரு கல் கிடந்தாலோ அதை தூக்கி போடுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. இப்போ வாகனங்கள் கனரக வாகனங்கள் போகுது, அதிலேருந்து கல்லுகள் விழுகுது. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தரம் அதை எடுக்க மாட்டாங்க, அதை தாண்டி தான் எங்களுடைய ஆக்கள் போவாங்க. இன்னொருத்தன் வந்து அதில் அடிபட்டு சாக வேண்டியா. இப்படி இந்த பொதுவான எங்களோட சமூகத்தினுடைய கோட்பாடுகள் எங்கள்கிட்ட இருந்து இன்றைக்கு அந்த மனிதாபிமானம் செத்து போச்சு. இதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லவார். நான் மற்ற மாகாணங்களை பற்றி கதை கேட்கல. ஏன்னா நாங்கள் மற்ற மாகாணங்களுக்கும் அகில இலங்கை ஃபுல்லாக போய் வந்திருக்கிறோம். மற்ற மாகாணங்களில் இல்லாத பிரச்சனை எங்களோட மாகாணத்துக்கு இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து சும்மா ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு உண்மையாக பிரச்சனை எங்களோட மக்கள்கிட்ட மனநிலையில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் அடிப்படை பிரச்சனை. இப்போ இதுகளெல்லாம் ஒரு தரம் கதைக்கிறே இல்லை. என்ன சொன்னால் வெளியில் என்னென்ன தெரியுதோ அதான் நாங்கள் கதைப்போம். இதை விட இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த முல்லைத்தீவு கிளிநொச்சியில் குறைவென்று சொல்லணும். முல்லைத்தீவு இந்த வவுனியாவினுடைய சில பகுதிகள் அப்படியான இடங்களில் யாழ்ப்பாணத்திலேயும் அது குறைவு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிகவும் உக்கிரமாக இருக்கிற ஒரு பிரச்சனை, வீதி வழியை வந்து நெல்லுகளை காய போடுறது. அது ஆறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களேன்னு எனக்கு தெரியல. கமக்கார அமைப்புகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. கண்டபடி இப்போ நான் விவசாயத்துக்கு எதிரானவன் அல்ல, அது எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய ஒரு நாகரீகம், விவசாய நாகரீகம். ஆனால் அதுக்காக பழைய காலத்தில் கிரவல் ரோடு இருக்கீங்க, நீங்கள் கிரவல் ரோட்லையா நெல்லை போட்ட நீங்கள்? இப்போ நேரடியாக சொல்ல போனால் அது இப்போ எங்களுக்கு தேவையான ஆக்கள் கூட அப்படி போடுவாங்க. அது எங்களோட குடும்ப ஆக்களாக கூட இருக்கலாம். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு ஒரு மூளை வளவாக இருக்கும், அந்த வளைவில் ஃபுல்லாக எல்லாம் நெல்லுகளை பரவி போட்டிருப்பாங்க. இப்போ மாறி கொஞ்சம் காலம் போக உளுந்து பயறு கவுப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்டில் காய போடுற ஒரு நிகழ்ச்சி நிலை நடந்து கொண்டு இருக்குது. அதால் நிறைய விபத்துகள், அவசரமாக போக வேண்டியவன் போக முடியாது, அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு இந்த சமூக அமைப்புகள் ஏன் இருக்குதுன்னு தெரியல. காலாதி காலத்தில் இந்த எங்களோட மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட இந்த வீதிகளை பழுதடைய வச்சு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மாவட்டங்களில் போடப்பட்ட வீதிகள் அப்படியே இருக்குது, காபட் வீதிகள் அப்படியே இருக்குது. சிங்கள நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்குது. அவன் வீதியை வீதி மாதிரி தான் பயன்படுத்துகிறான். எங்களுடைய ஆக்கள் என்ன செய்யறான்னா வெட்டு மிஷினை கொண்டே வச்சு ரோட்டெல்லாம் ஓடி போகிறது, செயின்களை போட்டு ஓடுறது. அது இடங்களை பார்த்தா எங்களோட ரோட்டெல்லாம் பம்மிங்காக இருக்குது. அப்போ ஒன்றுமே செய்து கொள்ளலாது. எந்த நேரம் அபிவிருத்தி பண்ணி செய்து கொண்டே இருக்கணும். எங்களுடைய ஆக்கள் எந்த நேரம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ நாடு எப்படி முன்னேறும்? நாங்கள் எல்லாத்தையுமே அப்படி தான் செய்வோம். பொது வளங்களை வீணடித்து எங்களுக்கு எங்களுடைய சுயநலத்துக்காக எல்லாம் செய்வோம். செய்து போட்டு பிறகு என்ன செய்வோம்? அரசாங்கம் பிள்ளை அது பிள்ளை இது பிள்ளை அவனை தண்டு எல்லாம் வந்து அடிப்படையிலேருந்து அடிப்படை கட்டமைப்புகள்லேருந்து தான் வாடுறது. சரிதான். இப்போ நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் காய போடுறதுலேருந்து உளுந்து காய போடுறதுலேருந்து சரிதான், இன்னும் கொஞ்ச நாள் போனால் உடுப்பு கூட கொண்டு வந்து ரோட்டில் காய போட்டுருவாங்க. இப்படியான வேலையெல்லாம் நடக்குது. இது அதாவது வந்து பிரயாணம் செய்கிறார்களுக்கு எவ்வளோ இடையூறு, ஒரு அவசரமாக போகிறவனுக்கு எவ்வளோ ஒரு இடையூறு, அந்த இப்படியான விஷயங்கள் எதையும் இன்னொரு வாகனத்தை முந்த முடியாது. ஏற்கனவே சின்ன ரோட்டுகளை தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் எங்கடையாக யோசிக்கிறே இல்லை. இதை விட ஒருபடி தாண்டி இப்போ மாட்டுப்பட்டி வச்சிருக்கிறாங்கன்ற விளையாட்டு வழங்க. மாட்டுப்பட்டி வச்சிருக்கிறாங்களே நேரம் சொன்னால் பாலை மட்டும் கறக்கிறது தான் மாட்டுப்பட்டியை வச்சிருக்கிறது. சரிதானே? பாலை கறந்து போட்டு ரோட்டில் கலைச்சி விட்டுறது. ஆட்டையும் வேலிக்க போய் ஆட்டையும் படலைக்கில் போய் சாப்பிட்டு வா. கணக்காக கண்டை பிடிச்சி வச்சிருக்கிறது. விடிய காதால் சாய் வரும், கண்டுக்கு பால் விட்டுறதுக்கு வரும். கணக்காக மாட்டை பிடிச்சி கட்டி போட்டு கொஞ்சம் பாலும் எல்லாம் கறந்து போட்டு கண்டும் அது எல்லாம் அப்படியே மெலிஞ்சு அது நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கும். பாலடா பண்ணி வாகனங்கள் எல்லாம் இப்போ இருக்குது. மைலோ கம்பெனியிலேருந்து முழு கம்பெனியும் அங்கேருந்து வாரான். அதை கொண்டுட பண்ணி வால்சவையில் கொடுத்து போட்டு காசை வாங்க வேண்டிய. இதுதான் இப்போது ஆகண்ட நடவடிக்கை. இப்போ மாடு இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நாங்கள் எங்கே உண்டே மேய விடுறது அல்லது நாங்கள் எங்கே உண்டே கட்டுறது, பட்டி கொண்டு செய்கிறது இல்லை. பெரும்பாலான ஆக்கள் எல்லாரையும் நான் சுட்டி கிடைச்சல இல்லை, பட்டி தன்ற இல்லை. பட்டி கண்டு மாடுகளுக்குரிய பட்டி செய்கிற ஒன்றும் தன்ற இல்லை. அது ஒரு வியாபாரமாக, அது ஒரு வருமானமாக தான் பார்க்குறது. அது அந்த மாடுகள் வீதியில் படுத்து கிடந்து ஒரு அதாவது வந்து கருப்பு நிறமான இந்த காபட் ரோட்டில் கருப்பு நிறமான மாடுகள் படுத்துருக்க எத்தனையோ பேர் இன்றைக்கு எத்தனையோ விபத்துக்களை எதிர்கொள்கிறாங்க. உயிராபத்துகளோடு நடக்குது, மாடுகள் செத்து போகுது. சரிதானே? இப்படியான நிறைய விஷயங்களை எங்களோட மக்கள் முதல்ல திருந்தோணும். எங்களோட மக்கள் இப்போ மாட்டுப்பட்டிக்காரெல்லாம் வந்து அதை வருமானம் உழைக்கிற ஒரு செல்வமான அந்த மாட்டை நீங்கள் சரியாக பராமரிக்கணும். மற்றவன் வேலைக்கும் மற்றவன் படலைக்கும் விட்டுட்டு நீங்கள் பாலை மட்டும் கறந்து கொடுக்குறது பெரிய வியாபாரம் இல்லை. இந்த மனநிலையெல்லாம் எங்களுக்கு சறுக்கி கொண்டு போகுதோ
அல்லாட்டிக்கு அந்த மாடுகளை வளர்க்கக்கூடாது. ரைட். இப்போ இதோட சேர்த்து நான் இன்னொரு கதையை சொல்கிறேன். இப்போ ஆரம்ப காலத்துக்கும் இங்கேயும் எங்களுக்கு இங்கே பெருசாக ஒரு வித்தியாசம் ஒன்று வரையே இல்லை. கிட்டத்தட்ட 14 வருஷத்துல இந்த மண் பெரிய வேறுபாடு ஒன்று வரையே இல்லை. மாறினது நாங்களே தவிர இந்த மண் இல்லை. மாறினது நாங்கள் தான். எங்களில் தான் பிள்ளைகளுக்கே தவிர இது யாரையுமே நான் தனிப்பட்ட ரீதியில் சுட்டி காட்டுறக்கா சொல்ல இல்லை. இப்போ சில விடயங்களை நான் வளமையாக பேசுவது உங்களுக்கு தெரியும். அதில் சொல்கிறேன். இப்போ மாடுகள் நாய்கள் இப்படி எல்லாமே நாங்கள் வீதியில் தான் எல்லாத்தையும் போடுவோம். இது மற்றவனுக்கு இடையூறை பற்றி நாங்கள் சிந்திக்கவே மாட்டோம். இப்போ பழைய காலத்தில் நெல் காய போடுறோம்னு சொன்னால் படங்க தச்சு வச்சுருந்தாங்க, வயலுக்குள்ளே போட்டாங்க. எல்லாம் இப்போ நவீனமாக இருக்குது. அதுக்காக படங்க தச்சு போட்டு வடிவாக காய போடலாம். அல்லது ஒரு விவசாய அமைப்புகள் இருக்குது, எத்தனை புல்வெளிகள், எத்தனை வெட்ட வழிகள், எத்தனை காட்டு பிராந்தியங்களோட கொண்டே வடிவாக போடலாம். இது காப்பேட்டா பண்ண காஞ்சிடும். மற்றவன்ற பிரயாணத்தை பற்றி கவலை இல்லை. இதுதான் அந்த மனநிலை, அடிப்படை மனநிலை. அப்பயும் சிங்கள நாடுகளில் அதை காய போடுறாங்களே இல்லை. நெல்லுகளை கொண்டு வந்து ஒரு சாப்பிட்ற அரிசியை கொண்டு வந்து நெல்லை கொண்டு வந்து ரோட்டில் காய போடுறோம். நாங்கள் உளுந்தை கொண்டு வந்து ரோட்டில் காய போடுறோம். அந்த மண்ணோட அழுறோம். அந்த ரோட்டில் ஃபுல்லாக சாணி இருக்குது. மாடுகள் போட்டு அப்படியே இது மாடுகள்லாம் பட்டியாக மேய்ச்சி கொண்டு போகிறாங்க. வாகனம் போனால் அது விலத்தாது. அதை மாடு மேய்க்கிறவனும் அதை ஒன்றும் செய்ய மாட்டான். பேசாமல் பார்த்து கொண்டு தண்டை வாட்டில் போவான். சரிதானே? அப்போ மாடுகள் அந்த ரோட்டில் சாணியை போட்டு ரோட்டு பழுதாகுது. அதை விட அதில் படுற வாகனங்கள் பழுதாகுது. இப்போ என்ன தான் செய்தாலும் எங்கள்கிட்ட சினத்தை சில இடங்களில் நாங்கள் திருத்தலாது. இதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்லவா. ஆகவே மாற்றம் என்பது ஒவ்வொருவரிடமிருந்தும் பெற வேண்டும். அதை விட்டு எல்லாத்துக்கும் காரணம் அரசாங்கம், பொருளாதார நட்டம் கத்தி கொண்டு வந்து ஒன்றும் பெறாது. அடிப்படை சில விடயங்களை நாங்கள் மாற்றி கொண்டு போகணும். மற்றவன்ல குறை சொல்லி நாங்கள் உத்தமராகிற அந்த நிகழ்ச்சி நேரில் எப்போவுமே கனகாலத்துக்கு சரி வராது. அப்போ காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிற சமுதாயமாக நாங்கள் இருக்கக்கூடாது. அன்பார்ந்த மக்கள், இதை யாரையுமே நான் வேதனைப்படுத்துவதற்கோ துன்பப்படுத்துவதற்கோ சொல்ல இல்லை. பொதுவாக சொல்கிறேன். அது நானாயும் இருக்கலாம், என் சார்ந்த ஆக்களாயும் இருக்கலாம். எல்லாருக்கும் அது அந்த தொப்பிகள் பொருந்தும். இப்போ இதில் எல்லாரும் தான். இப்போ இதில் திறமட்டு சொல்லி ஒரு தரம் இல்லை. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆகவே எங்களோட வடக்கு மாநிலத்தில் எங்கள்கிட்ட இருக்கிற சில வளங்களை நாங்கள் எங்களோட கட்டுக்கோப்போட பேணினாத்தான் சில விடயங்களை எதிர்காலத்தில் எங்களோட வளங்களை கூட நாங்கள் தக்க வச்சு கொள்ளையிலும். நிறைய விபத்துக்களை, நிறைய உயிர் ஆபத்துக்களை, நிறைய விஷயங்களை தடுத்து கொள்ளையிலும். இப்போ வீதி ஒழுங்குகளை முதல்ல பின்பற்றணும். ஒரு சாரதி அனுமதி பத்திரம் என்பது லைசன்ஸ் எடுக்கணுமென்றதுக்காக எடுக்கிறது இல்லை. அதை வீட்டில் வாகனம் எடுத்துட்டோம் ஓடணுமென்றதுக்காக எடுக்கிறது இல்லை. நாங்கள் அதை சரியாக எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அதை செய்வோம். அப்போ அப்படியான விடயம். அதை மாதிரி எங்களோட வீதியில் நாங்கள் என்னத்தை தண்ட போகிறோம். இந்த எங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீதின்னா அது எங்களோட சொத்து கிடையாது. அது எங்களோட தலைமுறைக்கான பொது சொத்து. அது எங்களோட வரிப்பணத்திலேருந்து போடப்பட்டது. அப்போ அந்த வீதி திருப்பி போட போகிறாங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இன்னும் வரி அறவிட போகிறான்னு அர்த்தம் அரசாங்கம். அப்போ எங்களோட பொருளாதாரம் இன்னும் கீழே போகுதுன்ற அர்த்தம். அப்போ நாங்கள் எங்களோட ஒருதண்ட சுய தேவைக்காக எங்களோட நாட்டினுடைய விஷயங்களை நாங்கள் அளிக்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஆகவே என்னுடைய அன்புக்கினிய மக்களே, நான் இந்த மாட்டுப்பட்டிக்காரர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். மாட்டுப்பட்டிக்காரர் ஏற்கனவே எங்களோட புராதனத்தில் நாங்கள் என்னத்தை பின்பற்றினோம் அதில் நாங்கள் செய்யலாம். விவசாயம் கட்டாயம் தேவையான ஒரு விடயம். அப்போ விவசாயத்தை பெருங்குடி மக்கள் அந்த வீதிகளை சில இடங்களில் பாவிக்காமல் விடுறதை தவிர்க்கலாம், குறைக்கலாம். இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில ஒரு அவசரத்துக்கு போடுறது கூட வேறு பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து ஒரு 20-15 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து போட்டு விட்ருவாங்க. பெண்ட் ரெண்டும் பார்க்க மாட்டாங்க, ஒரு வளைவிலையும் பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. எல்லா வாகனங்களும் ஸ்ட்ரக் கடைசியாக நெல்லுக்கு மேலே அதை ஏற்றி அப்படி தான் நடக்கும். ஆகவே எங்களுடைய வளங்களை நாங்கள் மிகவும் நூதனமாக கையாள வேண்டும் என்ற அந்த விடயத்தை இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு மீண்டும் மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்கும் வரை இனிய வணக்கங்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.